4வது டீமுக்கு வருவோம், பாகிஸ்தான். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அவனுங்க வந்து பைத்தியம் பிடிச்சிக்கிட்டானுங்களா, இல்லை நம்மளை பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்காக அப்படி ஆடுறானுங்களான்றது சத்தியமாக தெரில. ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட்லையுமே அவங்களோட தி பெஸ்ட்டை கொடுக்க முடியல. யூஏஇக்கு அகேன்ஸ்ட் அவங்க ஸ்பின்னு மட்டும் தான் வேலை பார்த்துருக்கு. ஸோ இதுதான் ப்ளஸ், இதுதான் மைனஸ். அந்த டீமில் எதுவுமே கிடையாது. அவங்களோட ஒரே ப்ளஸ் ஷாயின் அஃப்ரிடின்னு ஒருத்தர், ஷாயின் ஷா அஃப்ரிடி, அவர் வந்து அடிச்சிட்டு இருக்காரு பேட்டிங்கில் கடைசியில் வந்து மேட்ச். அதனால் இவங்களுடைய டாப் ஆர்டர்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே பெரிய குழப்பத்தில் இருக்குது. பேட்டிங் எப்படி அவங்க கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஒரு 2022 வரைக்கும் இருந்த அந்த பேட்டிங் கூட இப்போ இல்லைங்கிறது வந்து பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம்னு சொல்லலாம். பாகிஸ்தான் ஃபேன்ஸ் ஆர் ஸ்கேம்டு இந்த டீமை வச்சுக்கிட்டு. ஸோ அவங்க இந்த சூப்பர் 4க்கு போனதுனால ஓரளவுக்கு தப்பிச்சானுங்கன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா இந்நேரத்துக்கு அவன் எர்ரா அப்படின்ட்டு ராக்கெட் மிசைலை லான்ச் பண்ணி அங்கேருந்து நேராக ஏர்போர்ட்லேயே இறக்கிருப்பானுங்க. ஒரு பேர் திரும்ப ஊருக்கே வர முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு கடும் கோவத்தில் இருக்கிறானுங்க அந்த ஃபேன்ஸ்லாம். ஸோ அப்படிப்பட்ட பாகிஸ்தான் ரசிகர்களை பெருசாக அப்செட் பண்ணாமல் இந்த சூப்பர் 4ல் மொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸையுமே, ஒரு பாகிஸ்தான்னா வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு இந்த அரசியலெல்லாம் விட்டுருவோம், கிரிக்கெட்டாக அவங்க ஒரு நல்ல டீம்ப்பா அப்படின்னு இருந்த அந்த பேரை ஓரளவுக்காவது காப்பாற்றுற அளவுக்கு இந்த சூப்பர் 4ல் எதையாவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த டீம் கிட்ட இருக்குது. மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மிகப்பெரிய சொதப்பல். ஸ்பின்னு மட்டும் ஓரளவு கை கொடுத்துருக்குது கடைசி மேட்ச்சில்.